அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜூன் மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர்ஸ் 17லிருந்து 30 வரைக்கும் ரிவிஷன் அடிப்படையில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகிறது. ஸோ அதனுடைய ரிவிஷன் அடிப்படையில் வேகமாக ஒரு 15 நாளுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நிறையா இருக்குது, பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமியினுடைய பால சாகித்ய புரஸ்கார் விருது. ஓகேங்களா? இதை யார் வழங்குறா? இந்த பால சாகித்ய புரஸ்கார் சாகித்ய அகாடமி. ஓகேங்களா? ஸோ யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, விஷ்ணுபுரம் சரவணன், திருவாரூரை சார்ந்தவர் விஷ்ணுபுரம் சரவணன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற நூலிற்காக. எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்ற நூலிற்காக. அதுவே யுவ புரஸ்கார் விருது. ஓகேங்களா? இது பால சாகித்ய புரஸ்கார், இது யுவ புரஸ்கார் விருது. இது லட்சுமிகர் மதுரையை சார்ந்தவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறுகதை தொகுப்பிற்காக வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கூத்தொன்று கூடிட்டு மற்றும் பிற கதைகளுக்காக இவருக்கு இந்த யுவ புரஸ்கார் விருது லட்சுமிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது இரண்டாவது வினாவாக, சர்ப்ரைஸ் அப்படின்ற நாட்டினுடைய உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ்திரி அப்படின்ற விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நாட்டில் பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொஸ்டின் அப்படின்னா, இதுவரைக்கும் எத்தனை உயரிய விருதுகளை சேர்த்து மொத்தமாக நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மத்திய தரைக்கடல் தீவு நாடு சர்ப்ரைஸ் 20 ஆண்டுகளுக்கு பிறகு என்னது நமது பிரதமர் அவர்கள் பயணமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த நாட்டினுடைய அதிபராக நிக்கோஸ் கிறிஸ்டோலிட்ஸ் அப்படின்றவர் இருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது ஒரு குறியீடு பார்க்கலாம். கல்வி செயல் திறன் குறியீடு. இந்த மாதிரி குறியீடுகள் தொடர்ந்து எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கேட்கப்படும். ஓகேங்களா? ஸோ 23 மற்றும் 24ஆம் ஆண்டிற்கானது. ஓகேங்களா? முதல் 5 இடங்களில் சண்டிகர் முதலிடத்தையும், பஞ்சாப், தில்லி, குஜராத், ஒடிசா 5 இடங்களை பிடிக்கிறாங்க. அப்போ தமிழகத்தினுடைய இடம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16வது இடம் தான் தமிழகம் பிடிச்சிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் கடைசி இடம் மேகாலயா இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை யாரை வெளியிடுகிறா அப்படின்னா, ஒன்றிய கல்வி அமைச்சகம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க தான் இந்த பட்டியலை வெளியிடுகிறார்கள். இது எப்படி அப்படின்னா, இந்த மாவட்ட அளவில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அதை வைத்து இந்த குறியீடு என்பது வெளியிடப்படுகிறது. ஸோ முதல் இடத்துல சண்டிகரும், கடைசி இடத்துல மேகாலயாவும், தமிழ்நாட்டினுடைய இடம் 16. இந்த 3 மட்டுமாவது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சண்டிகர், 16வது தமிழ்நாடு, கடைசியில் மேகாலயா. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இது முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 2025ஆம் ஆண்டிற்கான G7 உச்சி மாநாடு. 2025ஆம் ஆண்டிற்கான G7 உச்சி மாநாடு. இந்த நாட்டு தலைமை யார் ஏற்கிறா அப்படின்னு கேட்பாங்க. கனடா. யார் தலைமை ஏற்கிறா? கனடா தான் தலைமை ஏற்கிறாங்க. ஓகேங்களா? கலானஸ்கிஸ் பகுதி அப்படின்ற பகுதியில், ஆல்பர்ட்டா மாகாணம், கனடா பகுதி. ஓகேங்களா? இங்கே தான் இது நடைபெற போகிறது. ஓகேங்களா? இந்த உச்சி மாநாடு குறித்து பார்த்தோம் அப்படின்னா, G7 அப்படின்ற ஒரு நாடுகள் குறித்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்தெந்த நாடுகள்லாம் இதில் இருக்கிறாங்க அப்படின்றது. கனடா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான், பிரிட்டன் 7 நாடுகள் வருவாங்க. இதை தான் நம்ம G7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 1975 இந்த கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு எது அப்படின்னா கனடா தான். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டுமே இந்த தலைமை பொறுப்பு என்பது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதை தான் உங்களுக்கு எக்ஸாம் கேட்பாங்க, எங்கே நடைபெற போகிறது அப்படின்றது கேட்பாங்க. ஓகே, அடுத்தது தலை சிறந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல். ஓகேங்களா? இதை வருடம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே போன வருடமே இந்த பல்கலைக்கழகம் தான் இருந்துச்சு. மசூசெட்ஸ் தொழில்நுட்பபுரம் 14 ஆண்டுகள் கண்டினியூஸாக 14 ஆண்டுகளாக இந்த பட்டியலில் என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2வது இடத்துல லண்டன் இம்பீரியல் கல்லூரி அவர்கள் இருக்கிறாங்க. 3வது ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி ஐஐடி 123வது இடத்துல தான் இருக்கிறாங்க. மும்பை ஐஐடி 129, சென்னை ஐஐடி 180, அண்ணா பல்கலைக்கழகம் 465 இடத்துல இருக்கிறாங்க. ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக அதில் பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்காவில் 192 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது, பிரிட்டனில் 90, சீனா 72, இந்தியா 54 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஓகேங்களா? இதை வெளியிடக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா, குவாஹரெல்லி சைமன்ஸ் நிறுவனம், லண்டனை சார்ந்த ஒரு நிறுவனம் வெளியிடுகிறார்கள். ஸோ அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மசசூசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் என்பது முதலிடத்தில் இந்த பட்டியலில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகே, தமிழகத்திலிருந்து முதல் தேசிய மகளிர் பவர் லிஃப்டிங் நடுவராக யார் ஆயிருக்கிறா அப்படின்னா,
ஆர்த்தி அருண் அப்படின்றவங்க ஆயிருக்கிறாங்க. இந்திய பவர் லிஃப்டிங் கூட்டமைப்பு இதை வெளியிட்டிருக்கிறது. ஓகேங்களா, தமிழகத்திலேருந்து முதல் தேசிய பவர் லிஃப்டிங் ஆர்த்தி அருண். அடுத்து இந்தியாவினுடைய முதல் கிரிட் 5 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் ஆலை. ஓகேங்களா, கச்சு பகுதி குஜராத்தில் அமைக்கப்படுகிறது. அதானி நியூ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் லிமிடெட் சார்பில் குஜராத்துன்னு ஆச்சுங்க. ஓகேங்களா, ஸோ 100% சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய ஒரு பசுமை ஆலை இது. சூரிய சக்தியின் மாறுபாட்டை கண்டறிந்து செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை இது என்ன பண்ணும், உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது உலகத்தினுடைய 3வது உயரமான முருகன் சிலை எங்கே திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா வேலூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னா 92 அடி உயரம் கொண்டதாக இருக்கிறது. புதுவத்தூர் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலை மீது இது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா அப்போ முதல் 2 உயரமான முருகன் சிலை எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே. யசோதா ஏஐ அபியான் அப்படின்ற ஒரு மொபைல் செயலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய சார்பில். ஓகே, யசோதா ஏஐ அபியான் மொபைல் செயலி ஒன்று மகளிர் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராமப்புற மற்றும் அரை நகரப்புற சமூகங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு ஆகியவை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த செயலி என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண் அதுவும் முக்கியமாக கிராமப்புற பெண்கள் மற்றும் அரை நகரப்புற பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 2 பெண்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு சைபர் பாதுகாப்பு மற்றும் இந்த டிஜிட்டல் சேவைகள் குறித்த பாதுகாப்பு எல்லாத்தையும் பற்றி ஒரு விழிப்புணர்வை வழங்குறதுக்காக யசோதா ஏஐ அபியான் அப்படின்ற செயலி வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது 2029ஆம் ஆண்டு விண்வெளி பயணம் செய்ய ஜானவி தங்கேட்டி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு பொறியாளர், 23 வயது தான் ஆகுது. ஸோ இளம் பொறியாளர், ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவங்க இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதற்காக டைட்டன்ஸ் விண்வெளி பயிற்சி வகுப்பில் அமெரிக்காவில் அவங்க சேர்ந்திருக்கிறாங்க. இதில் சிறப்புக்குரிய விஷயமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா விண்வெளிக்கு செல்ல தேர்வான முதல் இந்திய பெண்ணாக இவங்க இதன் மூலமாக இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஆலியா CX-300 முழுக்க மின்சாரத்தால் இயங்கக்கூடிய முதல் பயணிகள் விமானமாக இது இருக்குது. இந்த ஆலியா CX ஓகேங்களா, பூஜ்ஜிய உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது பீட்டா டெக்னாலஜிஸ் நிறுவனமால் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவை சார்ந்த ஒரு நிறுவனம். இதனால் 130 கிலோமீட்டர் தூரம் வரை பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பறக்கணும் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு சார்ஜ் செய்யணும். ஓகேங்களா, அதனுடைய பயண செலவு 700 ரூபா. அந்த சார்ஜ் செய்ய முடியல, அதனுடைய செலவு 700 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஈஸ்ட் ஹாம்ப்டன் வரை, நியூயார்க் முதல். ஓகேங்களா, அடுத்தது 2025ஆம் ஆண்டிற்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் கொண்ட நாடுகளினுடைய பட்டியல். இது முக்கியமான ஒரு இண்டெக்ஸ், பார்த்து வச்சுங்க. நிலையான வளர்ச்சி இலக்கு கொண்ட நாடுகள் பட்டியல். முதலிடம் பின்லாந்து, 2வது ஸ்வீடன், 3வது டென்மார்க்கு. இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா 99வது இடத்துல இருக்கிறது. ஓகேங்களா, முதல் முறையாக 100 இடங்களுக்குள்ளே இந்தியா வந்தது. இதுவே முதல் முறை அப்படின்றது நிலையான வளர்ச்சி. இதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், நிலையான வளர்ச்சி ரிப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் அண்டை நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா சீனா 49, பூட்டான் 74, நேபாளம் 85, இலங்கை 93, வங்கதேசம் 114, பாகிஸ்தான் 140 போன்ற இடங்களில் இருக்கிறாங்க. ஐநாவினுடைய நிலையான மேம்பாட்டு தீர்வு நெட்வொர்க் அமைப்பு இதை வெளியிடுகிறது. ஓகேங்களா, முதலிடத்தில் யார் இருக்கிறா? பின்லாந்து, 2வது ஸ்வீடன், 3வது டென்மார்க். அடுத்தது ஒரு திட்டத்தை குறித்து பார்க்கலாம். ஆக்சியம் 4 திட்டம், கெனடி விண்வெளி மையம், அமெரிக்காவால் வெளியிடப்பட்ட ஒரு திட்டம். ஃபால்கன் 9 ராக்கெட், டிராகன் விண்கலத்தால். ஓகேங்களா, 28 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு 28 மணி நேரம் 14 நாட்கள் 60 விஞ்ஞான சோதனை பயணத்திற்கு பிறகு இதில் விங் கமாண்டராக சுபான்ஷு சுக்லா இருக்கிறாங்க. கமாண்டர் பெக்கி விட்சன், சுலோவோ விசுன்சி போலந்து, திபோர் கபு ஹங்கேரி, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா போயிருக்கிறாங்க இந்த ஆக்சியம் திட்டத்தின் கீழே. ஓகேங்களா, சுபான்ஷு சுக்லா விண்வெளிக்கு பயணிக்கக்கூடிய 2வது இந்தியராக இதன் மூலமாக இருக்கிறாங்க. விண்வெளிக்கு கிசன்ட்ரி 634வது விண்வெளி வீரராக இருக்கிறாங்க. விண்வெளி வீரர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. விண்வெளி வீரர் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. அதாவது இந்த ஆக்சியம் 4 அப்படின்ற ஒரு திட்டத்தில் போனதற்காக ஒரு பதக்கம் கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணத்தினுடைய விங் கமாண்டராக சுபான்ஷு சுக்லா இருந்தாங்க. இவங்களுடைய ஒரு யார் அப்படின்னா ஒரு இந்தியர். இந்த விண்வெளிக்கு பயணிக்கக்கூடிய 2வது இந்தியராக இவங்க இருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இங்கே கான்செப்ட்.
ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு சீனாவில் நடைபெற்றிருக்குது. கிங்டோவோ அப்படின்ற ஒரு நகரத்தில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு. ஓகேங்களா, இதில் நம்மளுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. பஹல்காம் தாக்குதல் குறிப்பிடப்படாதால் SCO கூட்டறிக்கையில் இந்தியா கையொப்பமிட மறுத்தது. ஓகேங்களா, இந்த பஹல்காம் அப்படின்ற ஒரு நடைபெற்றுச்சு. ஸோ அந்த தாக்குதல் குறித்து அதில் இடம்பெறாதனால அதில் சைன் பண்ண இந்தியா வந்து மறுத்திருக்குது. ஓகேங்களா, ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்ற மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சீனா. முழு கல்வி அறிவு பெற்ற இந்தியாவினுடைய 3வது மாநிலமாக எந்த அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா திரிபுரா. அது முக்கியம். ஓகேங்களா, முழு கல்வி அறிவு பெற்ற இந்தியாவினுடைய அது 100% சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ரேஞ்ச். ஸோ திரிபுரா இவர்களினுடைய கல்வி அறிவு சதவீதம் 95.6% சொல்கிறோம். முதல் 2 மாதம் மிசோரம், கோவா ஆல்ரெடியே இருக்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பட்டியலில். 16வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பென்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலூரில். ஓகேங்களா, எங்கே அப்படின்னா வேலூர். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு செலவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198 கோடி செலவில் திறக்கப்பட்டிருக்கிறது. 20,000 சதுர மீட்டர் பரப்பளவில் 7 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 9 ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையம் வந்து இந்த ஃபங்க்ஷன்லேயே வந்து என்ன அப்படின்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ பென்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வேலூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ தமிழகத்திலே முதல் முறையாக கஜா அப்படின்ற பெயரில் இயந்திர யானை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ரொபாட்டிக் யானை. என்னது, ரோபோவோட யானை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ரோபோட்டிக் வடிவில் இருக்கக்கூடிய, இப்போ இந்த கோயில்களெல்லாம் ஒரு யானை வந்து ரெகுலராக வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இயந்திர யானை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக கஜா இயந்திர யானை எங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ அஷ்டலிங்க ஆதிசேஷ செல்வ விநாயகம் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ அஷ்டபூஜ ஆதிசேஷ வராகியம்மன் கோயில் அருப்புக்கோட்டை. இங்கே தான் வந்து இது என்ன அப்படின்னா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை வடிவமைத்தவர்கள் யார் அப்படின்னா பீப்புள் ஆஃப் கெட்டில் இன் இந்தியா என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. இதனுடைய 3 மீட்டர் ஹைட்டில் இது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 800 கிலோ எடை. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1 டன் எடை அப்படின்னு வச்சுக்கலாம். 1000 கிலோ அப்படின்றது 1 டன்னு. ஸோ 1 டன் கிட்டத்தட்ட எடை அளவில் ஒரிஜினலாகவே ஒரு யானை போன்ற வடிவிலை செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. 18வது கொஸ்டின், வாட்டர் பெல் திட்டம் அப்படின்னா என்ன? ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால், வாட்டர் பெல் திட்டம். இதெல்லாம் மெயின்ஸ் படிக்கிறவங்க பார்த்து வச்சுங்க. வாட்டர் பெல் திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் மாணவர்கள் போதுமான அளவு இந்த தண்ணீர் குடிப்பதை உறுதி செய்கிறது. இந்த வாட்டர் அப்படின்னாலே நமக்கு நீர் தான். ஓகேங்களா, ஸோ அதாவது வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளிகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அரசு பள்ளிகளில் போதுமான அளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3 லிட்டர் குடிக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ அது உறுதியாக குடிக்கிறாங்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவில் இந்த வாட்டர் பெல் அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அரசு ஸ்கூலில் மட்டும்தானே கிடையாது, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள். உங்களுக்கு இப்போ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 4 எக்ஸாமில் கூட அந்த காலை உணவு திட்டம் அது குறித்து வரும்போது ஒரு கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எங்கெங்கே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அரசு பள்ளிகளில் மட்டுமா, அரசு உதவி பெறும் பள்ளிகளிலுமா, 2லுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்து வச்சுங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி 2லேயுமே இது வந்து இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. இது வந்து எதற்காக மெயினாக பண்ணுறாங்க அப்படின்னா உடல் நீர் இழப்பு, மாணவர்களினுடைய அறிவாற்றலில் கவனம் செலுத்துறது, கல்வி செயல்திறனை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியனால இதெல்லாம் கான்செப்டாக வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து எப்போ இதை மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா 11 மணிக்கு, அதே மாதிரி மதியம் 1 மணி, பிற்பகல் 3 மணி என 3 முறை இந்த வாட்டர் பெல் அப்படின்ற வாட்டருக்காக தனியாக ஒரு பெல் அடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் அடிப்பாங்க. ஸோ அந்த டைமில் அடிக்கும்போது மாணவர்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக வாட்டர் குடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. ஓகேங்களா, 11 மணி, 1 மணி, 3 மணி, 3 நேரம் வாட்டர் பெல் அப்படின்ற அடிப்பாங்க. அந்த டயத்தில் நம்ம வாட்டர் குடிச்சிக்கணும். ஓகேங்களா, இது எங்கே தற்பொழுது நடைமுறையில் இருக்குது அப்படின்னா கேரளாவில் நடைமுறையில் இருக்குது, தமிழகத்தில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா, சூப்பரான ஒரு திட்டம். அடுத்தது மதிப்புமிக்க இந்திய உணவு நிறுவனங்களின் பட்டியல். ஓகேங்களா, மதிப்புமிக்க இந்திய உணவு நிறுவனங்கள் பட்டியல் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, முதலிடத்தில் அமுல், உலக அளவில் 17வது இடம். ஓகேங்களா, முதல் இடத்துல இந்தியாவில் எது இருக்குது அப்படின்னா அமுல் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 17வது இடத்துல இருக்குது. $410 கோடி அளவில் இவங்களுடைய வர்த்தகம் என்பது இருக்கிறது. குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுதல் கூட்டமைப்பு. ஓகேங்களா, 2வது மதர் டைரி அப்படின்றது உலக அளவில் 35வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் 2வது இடம் $115 கோடி அப்படின்ற அளவில் இருக்கிறது. 3வது இடம் பார்த்திங்க அப்படின்னா நந்தினி அப்படின்றது உலக அளவில் 38வது இடம். ஓகேங்களா, $107.9 கோடி.
கர்நாடக பால் கூட்டமைப்பு நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை வந்து வெளியிடக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு லண்டன். பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு லண்டன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து 20வது வினா நம்ம பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. ஓகேங்களா? 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த வீரர்கள் இதில் பங்கேற்கிறாங்க. அடையாள சின்னம் விராஜ். உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளி தடகள சாம்பியன்ஷிப் போட்டியினுடைய அடையாள சின்னம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வீராஜ் அப்படின்னு சொல்கிறோம். செயற்கை எலும்பு உறுப்புடன் கூடிய ஒரு துடிப்பான குட்டி யானை தான் இந்த வீராஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. இந்திய உளவுத்துறையின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா பராக் ஜெயின் அப்படின்றவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய உளவுத்துறையினுடைய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? பராக் ஜெயின். ஓகேங்களா? இவர் யார் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தினுடைய IPS அதிகாரியாக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ராவின் வான்பரப்பு ஆய்வு மையத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. நீங்கள் கடைசியாக நடந்த குரூப் 4ல் கேட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு பார்த்தீங்களா, IAS பிரிவு எங்கே அவர் ஜாயின் பண்ணார், தேர்தல் ஆணையர் வந்து முதல் முறையாக அந்த IAS எங்கே ஜாயின் பண்ணார், எந்த ஆண்டுங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துச்சுங்க. 1968 ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வினோட முதல் தலைவர் RN காவ். ஓகேங்களா? இவர் வந்து இதற்கு முன்னாடி ரவி சின்ஹா இருந்தார், அவர் ஓய்வு பெற்றுட்டார். பராக் ஜெயின் இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கீழடி அகழாய்வில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனினுடைய முகம் போன்ற வடிவமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனித மண்டை ஓடுகள் அப்படின்ற விஷயம் மாதிரி ஒன்று கிடச்சிருக்குது. இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அது கிடச்சிருக்குது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய இது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது மதிப்புமிக்க பட்டியல், முதல் 100 இந்திய நிறுவனங்களினுடைய பட்டியல். ஓகேங்களா? ஓகே. இது வந்து முதலிடம் டாட்டா இருக்கிறாங்க, உலகளவில் 60வது இடத்துல இருக்கிறாங்க, $3156.5 கோடி. இரண்டாவது இன்ஃபோசிஸ் இருக்கிறாங்க, உலகளவில் 132வது இடம், இவர்களுடைய சந்தை மதிப்பு $1633.8 கோடி. மூன்றாவது இடம் HDFC, உலகளவில் 164வது இடத்துல இருக்கிறாங்க, இவர்களுடைய சந்தை மதிப்பு என்ன அப்படின்னா $1422.3 கோடி. பிராண்ட் மதிப்பை கணக்கிட்டு ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டு, ஸோ இதை பிராண்ட் ஃபைனான்ஸ் அமைப்பு லண்டனை சார்ந்த ஒரு அமைப்பு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மதிப்புமிக்க பட்டியல் போன்ற பட்டியல்களை வெளியிடுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நவ்யா அப்படின்றது. ஓகேங்களா? நவ்யா என்பது என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு முடித்த 16 முதல் 18 வயது வரையில் இருக்கக்கூடிய இளம் பருவ பெண்களுக்கு தொழிற்பயிற்சி வந்து நம்ம அழைச்சிட்டு அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பது தான் இந்த நவ்யாவினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேங்களா? நவ்யாவினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 10ஆம் வகுப்பு தரம் முடித்திருக்க வேண்டும் படிப்பு. அதே மாதிரி 16லேருந்து 18 வயசுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய பெண்கள், இளம் பருவ பெண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அவர்களுக்கு வந்துட்டு ஒரு தொழிற்கல்வி வந்து கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பது இந்த நவ்யாவினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் தான் இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நவ்யாவினுடைய விரிவாக்கம் என்ன பார்த்து வச்சுங்க. நொர்டரிங் ஆஸ்பிரன்ஸ் த்ரோ வொகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்றது என்னுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா? மாநில தகவல் ஆணையத்தினுடைய 2 புதிய ஆணையர்கள் வந்து பங்கேற்கிறாங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. VPR இளம்பருதி மற்றும் M நடேசன். VPR இளம்பருதி மற்றும் M நடேசன். ஓகேங்களா? இந்த தகவல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 65 வயது அல்லது 3 வருடம். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு 3 வருஷம் ஆச்சு, அதிகபட்சமாக இதில் இருந்துட்டாங்க அப்படின்னாலும் ரிட்டையர் ஆகணும். இல்லை அப்படின்னா 65 வயது முதல்ல வந்துருச்சு அப்படின்னாலும் ரிட்டையர் ஆகணும். இரண்டில் எது முதல்ல வருதோ அது பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாநில தகவல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா ஷகில் அக்தர். யார்? ஷகில் அக்தர் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய மாநில தகவல் ஆணையம். ஓகேங்களா? ஓகே. இந்த தகவல் ஆணைய சட்டம் என்பது பார்த்திங்க அப்படின்னா 2005 நடைமுறையில் இருக்குது. அக்டோபர் 12 ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. G20 தூதர் பணியை ராஜினாமா செய்தவர் யாருன்னா அமிதாப் காந்த். ஓகேங்களா? 2022 இவர் நியமனம் செய்தார். இவர் நிதி ஆயோக்கினுடைய முன்னாள் தலைமை செயல் அதிகாரியாக இருந்திருக்கிறார். ஜஸ்ட் இது ஒரு நியூஸாக தெரிஞ்சுக்கங்க. புனைவுக்கான ஹுமன்ஸ் பிரைஸ் இங்கிலாந்து டச்சு நாவலாசிரியர் யாதேல் வான் தெர் வூடன் அப்படின்றவர். ஓகேங்களா? தசேப் கீப் அப்படின்ற ஒரு நூலிற்காக இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் தமிழகம் முழுவதும் 10,000 சேவை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா அந்த இடத்திற்கே சென்று மக்கள் வந்து அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத கேட்டறிந்து சரி செய்கிறதான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டம். ஓகேங்களா? ஸோ அதற்காக 10,000 சேவை முகாம்கள் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. அரசின் சேவைகள் வந்து இந்த மக்களை தங்கள் பகுதியிலே பெறும் வகையில். ஓகேங்களா?
ஓகே, இது நகரப்பகுதியில் 3768 இடத்துலையும் கிராமப் பகுதிகளில் 6232 இடங்களும் அமைக்கப்பட இருக்கிறது. அடுத்தது கலைஞரினுடைய அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2338 கிராம ஊராட்சிகள் செயல்படுத்தப்படுகிறது. 9,36,000 விவசாயிகள் இதன் மூலமாக பலன் பெற இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சிற்றுந்துகள் திட்டம். அடுத்தது 30வதாக சிற்றுந்துகள் திட்டம் என்பது பேருந்து வசதி கிடைக்காத இடங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ சில இடங்களுக்கெல்லாம் குறுகலான பகுதி, சில இடங்களுக்கெல்லாம் பஸ்ஸே போக முடியாத இடங்களுக்கு கூட சிற்றுந்து வசதி, மினி பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பஸ்ஸை தொடங்கப்பட இருக்கிறது. இது எங்கே தற்போது தொடங்கப்பட்டிருக்குது அப்படின்னா தஞ்சை மாவட்டம். ஓகேங்களா? இந்த சிற்றுந்து திட்டம் ஆகும்போது இருக்குது. ஓகேங்களா? இப்போ பழனி அருகேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைக்கோயிலிருந்து நம்மளுக்கு ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் இந்த அளவுக்குலாம் சிற்றுந்து அப்படின்னு சொல்கிறது போகும், மினி பஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டிருக்கிறது. 880 கோடி செலவில் 20,000 சதுரடி பரப்பளவில் கலையரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? கருணாநிதியினுடைய உரை விளக்கத்துடன் குரல் பலகை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓவியங்களுடன் குரல் மணிமாடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் அதோட சிறப்பு அம்சங்கள். ஓகேங்களா? அத்தச்சுங்க. கலை சிற்பி திட்டம் மாணவர்களினுடைய இந்த கலைத்திறனை வெளிக்கொண்டு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு பயிலரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் பள்ளிக்கல்வித்துறையினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த என்னென்ன கலைகள்லாம் இதில் மேம்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னா ஓவியம், சிற்பம், பரதநாட்டியம், நாட்டுப்புற நடனம், நாடகம், பொம்மலாட்டம் போன்ற விஷயங்கள்லாம் அதில் கொண்டு வர இருக்கிறாங்க. அடுத்தது பள்ளி மாணவர்கள் மூலம் 1 கோடி குடும்பங்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு கொடுக்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா? அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கர்கள் மூலமாக இது செய்யப்பட இருக்கிறது. தேசிய சிறார் நலத்திட்டம் மூலம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நோய் தடுப்பு குறித்து பயிற்சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேசிய சிறார் நலத்திட்டம் மூலமாக இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறுபவர்களுக்கு 3 மாதங்கள் இது குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். இந்த வளர் இளம் பருவத்திற்கு ஆரோக்கியம் வாழ்வு பற்றிய விழிப்புணர்வு திட்டம் இது. ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வச்சு மற்ற இடங்களுக்கு இதை செயல்படுத்துவது தான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் செயல்படுத்தப்பட இருக்கிறது. 3 புதிய நடமாடும் மருத்துவ குழுக்கள் தொடங்கப்பட இருக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது 34 பிரிட்டனினுடைய ரகசிய புலனாய்வு சேவைகளில் ஒன்றான MI6 அப்படின்ற ஒரு அமைப்பு. என்னது? MI6 அப்படின்ற அமைப்பினுடைய உளவுத்துறையினுடைய தலைவராக பிளேஸ் மெட்ரவேலி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே MI5 மற்றும் GCHQ ஆகிய பிரிட்டன் உளவுத்துறையில் பெண் தலைவராக இவர் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? ஓகே, 116 ஆண்டு கால வரலாற்றில் இந்த MI6 உளவுத்துறையில் ஒரு பெண் தலைவராக இவங்க ஆகிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வில் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தனியார் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சந்திக்கும் நிலை அதிகரித்து வரும் சூழலில் அது குறித்து ஆராய 9 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வினீத் ஜோஷி அவர்களினுடைய தலைமையில். இவர் யார் அப்படின்னா ஒன்றிய உயர்கல்வி செயலர். ஓகேங்களா? ஓகே. சரக்கு வாகனங்கள் அல்லாத பிற தனியார் வாகனங்களுக்கு ஃபாஸ்டேக் அடிப்படையில் 3000 வருடாந்திர சுங்கச்சாவடி கட்டண பாஸ் திட்டம் ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஆண்டு முழுவதும் அதிகபட்சம் 200 முறை கடக்கலாம். இதில் என்ன அப்படின்னா ஒரு முறை இந்த 3000 ரூபாய் வருடாந்திர கட்டணம் அப்படின்றத நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா ஒரு ஆண்டில் 200 முறை அந்த சுங்கச்சாவடி நம்ம ஃப்ரீயாக கடந்துக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே, இதற்காக ராஜ்மார்க் யாத்ரா செயலி, NHI, AI, MRTH வலைதளங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? HIV தொற்றில் 99.9% பாதுகாப்பு வழங்கும் லெனாசாபவிர் மருந்துகளுக்கு அமெரிக்க உணவு மற்றும் ஒழுங்காற்று அமைப்பு அனுமதி அளிச்சிருக்குது. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செலுத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று. அதுவும் பார்த்திங்கன்னா 99.9% உத்தரவாதம் அளிக்கிறாங்க. ஓகேங்களா? INS தமால் அப்படின்றது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டு இந்திய கடற்படையில் ஜூலை 1ஆம் தேதியில் சேர்க்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய ஒரு போர்க்கப்பல் தான் இந்த INS தமால். ஓகேங்களா? ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது. INS தமால் எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா எங்கே தான் தயாரிக்கப்பட்டுச்சு? ரஷ்யாவில். ஓகேங்களா? இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 125 மீட்டர் நீளம் கொண்டது, 3900 டன் எடைகள் கொண்டது, 26% தொழில்நுட்பம், திறன்கள் மற்றும் உபகரணங்கள். இது இந்தியாவிலே மேம்படுத்தப்பட்டவையாக இருக்கிறது. இந்திய கடற்படையில் இருக்கக்கூடிய 8வது வகை கிரீவாக் வகை போர்க்கப்பல். ஓகேங்களா? ஸோ எங்கே தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க, ரஷ்யா.
அடுத்தது ஆப்ரேஷன் சிந்து. ஓகேங்களா, ஈரானிலிருந்து இந்தியர்கள் மீட்பு. சிந்துனுடைய ஆப்ரேஷன், ஈரானிலிருந்து இந்தியர்கள் மீட்பு. 110 இந்திய மாணவர்கள் ஆர்மியாவிலேருந்து தற்பொழுது இதன் மூலமாக இந்தியாவிற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. அதனால தான் இதை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அடுத்தது 40வது கொஸ்டின். டீசல் ரயில் இன்ஜின் ஆலை மர்ஹோரா பீகார் கினியா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக ரயில் இன்ஜின் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாட்னா பீகார், கோரக்பூர் யூபியிலிருந்து இடையிலே வந்தே பாரத் ரயில் வந்து சேவை வந்து இதில் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ டீசல் ரயில் இன்ஜின் ஆலை மர்ஹோரா பீகாரில் இருக்கிறது. கினியா நாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்காக ரயில் இன்ஜின் தயாரிக்கிறாங்க. அதுதான் இதில் நம்ம கான்செப்ட் பார்க்குறோம். இந்திய துணைக்கண்டத்தில் 5000 ஆண்டுகளின் வரலாறு. ஓகேங்களா. இதை வந்து எழுதப்பட்டிருக்கிறது ஆட்ரி ரூட்கேஷ் அப்படின்றவருடைய இதில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. சிந்து சமவெளி முதல் தற்கால வரை ஒரு 5000 ஆண்டுகளை குறிப்பிடக்கூடிய வகையில் இதில் வந்து எழுதியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது வரலாறும் கூறும் தமிழ்நாட்டு காசுகள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, நாணயவியல் ஆய்வாளர் ஆறுமுக சீதாராமன் இணைந்து இந்த தமிழக வரலாறு பற்றி பேசக்கூடிய நாணயங்களை 2 தொகுதிகளாக வெளியிட இருக்கிறார்கள். ஓகேங்களா, புத்தகமாக. முன்னாள் இந்திய இடதுகை சுழற்பந்து வீச்சாளர் திலீப் தோஷி அப்படின்றவர் மறைந்திருக்கிறார். இவர் 79 அறிமுகமாக இருக்கிறார். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்திய ஹாக்கி அணியினுடைய மூத்த முன்கள வீரர் ஓகேங்களா லலித் உபாத்யாயா ஓய்வு பெற்றிருக்கிறார். இவர் 2014 அறிமுகமாயிருக்கிறார். இந்த கொஷின்ஸ்லாம் இந்த கொஷின் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு வந்து திலீப் தோஷி அப்படின்னவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரிக்கெட்டு. அதே மாதிரி லலித் உபாத்யாயா எந்த விளையாட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த விளையாட்டு, ஹாக்கி. ஸோ இந்த மாதிரி அதுக்காக தான் இதையும் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. டைமண்ட் லீப் போட்டி பாரிஸில் நடைபெற்றது. நீரஜ் சோப்ரா இதில் முதலிடம் பிடித்திருக்கிறார். 88.16 மீட்டர் ஈட்டி எறிந்து தங்கம் வென்றிருக்கிறார். அடுத்தது கோல்டன் ஸ்பைக் தடகள போட்டி செக் குடியரசு. நீரஜ் சோப்ரா இதிலேயும் வந்து ஈட்டி எறிந்து முதலிடம் வாங்கியிருக்கிறார். இந்த கோல்டன் ஸ்பைக்கில் முதல் முறையாக இவர் பங்கேற்றிருக்கிறார். ஓகே. 2025 ஹாலே ஓப்பன் டென்னிஸ் போட்டி அலெக்சாண்டர் பப்ளிக் கஜகஸ்தானை சார்ந்தவர் வெற்றியடைந்திருக்கிறாரு. ஆப்போசிட் யார்? டேனில் மெத்ததேவ் அப்படின்றவர், ரஷ்யாவை சார்ந்தவர். இதெல்லாம் ஜஸ்ட் ஒன்லைனராக தெரிஞ்சுக்குங்க. 2025ஆம் ஆண்டு பெர்லின் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் மார்க்கெட்டா வோண்ட் ரோசோவா செக் குடியரசு வெற்றியாளராக இருக்கிறாங்க. வாங் ஜின்யூ சீனாவை சார்ந்தவங்க எதிர்த்து வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? மலேசியாவில். அதில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இந்தியாவை சார்ந்தவங்க வெற்றி அடைந்திருக்கிறார்கள். மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பா, அனாகத் சிங் இந்தியா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. கலப்பு இரட்டையர் பிரிவில் அபய் சிங், அனாகத் சிங் இந்தியாவை சார்ந்தவர் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. 3 பிரிவுகள்லையுமே பட்டங்களை வென்று இந்தியா வந்து வரலாற்று சாதனை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. 3 பிரிவுகள்லையுமே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். ஓகேங்களா. அடுத்தது முக்கியமான தினங்கள் குறித்து பார்க்கலாம். ஓகேங்களா. முக்கியமான தினங்களுடைய அதனுடைய தீம்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்ப்பதற்கான உலக தினம் ஜூன் 17 அன்று கொண்டாடப்படுகிறது. கருப்பொருளாக என்ன இருக்குது அப்படின்னா, நிலத்தை மீட்டெடுங்கள், வாய்ப்புகளை திறக்கவும் அப்படின்றது கருப்பொருளாக இருக்கிறது. அடுத்த தினமாக உலக பீதி தினம் என்பது ஜூன் 18 அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச சுற்றுலா தினம் என்பது ஜூன் 18. கருப்பொருள் என்ன அப்படின்னா, இயற்கையில் எளிய தருணங்களை ருசித்தல். ஓகேங்களா. இந்த சுற்றுலா குறித்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில், சுற்றுலா குறித்து புரிதலை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. கருப்பொருள் பார்த்து வச்சுங்க. ஓகே. ஆட்டிசம் பெருமை தினம் என்பது ஜூன் 18. கருப்பொருள் மன்னிக்காமல் ஆட்டிசம் அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது நிலையான உணவு பண்டவியல் தினம் என்பது ஜூன் 18. இதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, உள்ளூர் விதைகள் உள்ளூர் உணர்வுகள். நிலையான உணவு பண்டவியல் ஜூன் 18. உள்ளூர் விதைகள் உள்ளூர் உணவுகள். ஓகேங்களா. உலக அறிவால் செல் தினம். ஓகேங்களா. ஜூன் 19. உலகளாவிய செயல்பாடு, உள்ளூர் தாக்கம், பயனுள்ள சுயவாதத்திற்கான சமூகங்களை மேம்படுத்துதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. உலக சாண்டரிங் தினம் என்பது ஜூன் 19. உலக அகதிகள் தினம் என்பது ஜூன் 20. அகதிகளுடன் ஒற்றுமை என்பது கருப்பொருளாக இருக்கிறது. உலக உற்பத்தி திறன் தினம் என்பது ஜூன் 20. உலக உற்பத்தி திறன் என்பது ஜூன் 20. இந்த உற்பத்தியை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் உற்பத்தி குறித்த பெனிஃபிட்ஸை வந்து தெரிவிக்கிற வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. உலக ஒட்டகச்சிவிங்கி தினம் என்பது ஜூன் 21 கொண்டாடப்படுகிறது. உலக மனிதநேய தினம் என்பது ஜூன் 21. உலக இசை தினம் என்பது ஜூன் 21. இணக்கத்தின் மூலம் குணப்படுத்துதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த தினம் உலக ஹைட்ரோகிராஃபி தினம் என்பது ஜூன் 21. கடற்படுக்கை மேப்பிங் பெருங்கடல் செயல்பாட்டை செயல்படுத்துதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்வதேச யோகா தினம் என்பது மிக முக்கியமான தினம், ஜூன் 21. இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 2015. ஒரு பூமி ஒரு ஆரோக்கியம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக மலைக்காடுகள் தினம் என்பது ஜூன் 22. கருப்பொருள் காடுகள் மற்றும் உணவு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. 66. ஐக்கிய நாடுகளினுடைய பொது சேவை தினம் என்பது ஜூன் 21. இதற்கு கருப்பொருளாக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, 2030 வரை 5 ஆண்டுகள் நிலையான எதிர்காலத்திற்கான பொது சேவை வளங்களை விரைவுபடுத்துதல் என்பது ஒரு முக்கியமான கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சர்வதேச பெண்கள் பொறியியல் தினம் என்பது ஜூன் 23. ஒன்றாக நாம் பொறியியலாளர் அப்படின்றது. ஓகேங்களா. பெண்களுக்காக இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த தினம் அமைந்துள்ளது. அடுத்தது சர்வதேச ஒலிம்பிக் தினம் என்பது ஜூன் 23. நாம் நகர்வோம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது சர்வதேச விதவைகள் தினம் என்பது ஜூன் 23. அவளுக்கு அதிகாரம் கொடுங்கள், இழப்பிலிருந்து தலைமைத்துவம் வரை அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ராஜதந்திர பெண்கள் தினம் என்பது ஜூன் 24. ராஜதந்திர துறையில் பெண்களின் தலைமைத்துவத்திற்கான கூட்டமைப்பு தடையை நீக்குதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் குறித்தது. அடுத்தது உலக வெண்புள்ளி தினம் என்பது ஜூன் 25. கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சருமகத்திற்கும் புதுமை ஏயால் இறக்கப்படுகிறது அப்படின்றது ஒரு கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மாலுமி தினம் என்பது ஜூன் 25. எனது துன்புறுத்தல் இல்லாத கப்பல் என்பது கருப்பொருள். ஓகேங்களா. சர்வதேச சித்திரவதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் தினம் ஜூன் 26. சித்திரவதை மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு குற்றம் என்று கருப்பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. உலக குளிர்பதன தினம் என்பது ஜூன் 26. குளிர்ச்சிகரமான திறன்கள் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் ஜூன் 26. கருப்பொருள் என்ன அப்படின்னா, சங்கிலிகளை உடைத்தல், அனைவருக்கும் தடுப்பு, சிகிச்சை மற்றும் மீட்பு என்பது கருப்பொருள். ஓகேங்களா. ஸோ கெலன் கெல்லர் தினம் என்பது ஜூன் 27. இந்த கெலன் கெல்லர் என்பது உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கண் பார்வை இழந்திருந்தாலும் தன்னுடைய அந்த பிரெய்லி முறை அப்படின்ற ஒரு முறையினால் டிகிரி வரை படிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. சர்வதேச MSME தினம் ஜூன் 27. இந்த MSME சிறு குறு வணிகங்களுக்கான வணிகம் தொழில் முனைவர் இணைத்தல் என்பது கருப்பொருளாக இருக்கிறது. அடுத்தது தேசிய புள்ளியியல் தினம் என்பது ஜூன் 29. தேசிய மாதிரி ஆய்வில் 75 ஆண்டுகள் அப்படின்றது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச வெப்பமண்டல தினம் என்பது ஜூன் 29. எதிர்காலம் வெப்பமண்டலங்களுக்கான சொந்தமானது என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுகோள் தினம் என்பது ஜூன் 30. சிறுகோள்களுக்கான தினம். 81. உலக சமூக ஊடக தினம் என்பது ஜூன் 30. குரல்களை மேம்படுத்துதல் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. 82. கடைசியாக சர்வதேச நாடாளுமன்றவாத தினம் என்பது ஜூன் 30. பாராளுமன்ற ராஜதந்திரம், அமைதி மற்றும் புரிதலுக்கான பாலங்களை உருவாக்குதல் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 நாள்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 1-2 நாள்களில் ஜூன் 1லேருந்து 15 வரையும் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா. தொடர்ந்து நம்ம போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். இதனுடைய PDF நான் டெலகிராமில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு அளிங்க. தேங்க்யூ.